திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்கவிருக்கிறது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய தினம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆவணி மாதமானது பிறந்து விடுகிறது. அதாவது கடக மாதம் முடிந்து சிம்ம மாதமானது நமக்கு பிறக்கிறது. ஆனால் நாளை தான் ஆவணி முதல் தேதி என நாள் காட்டிகளில் இருக்கும். இருப்பினும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இன்று மாலையே மாதம் பிறந்து விடுகிறது. ஆடி முடிஞ்சால் ஆவணி வந்தால் திருவிழா வந்துடும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆடி மாதமே ஆல்ரெடி நமக்கு ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி பௌர்ணமி, ஆடி பெருக்கு, இப்படி ஒரு 4 பண்டிகைகள் வந்தது. அது இல்லாமல் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக எல்லோரும் கொண்டாடணும். அதனைத் தொடர்ந்து இப்போ ஆவணி மாதம் தொடங்கிடுச்சு. ஆவணி மாதம் தொடங்கணுன்னா முதல் முகூர்த்தம் எப்போ வருதுங்க? ஆவணி வந்துருச்சே, ஒரு நல்ல நாள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வரும் 23ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு அற்புதமான முகூர்த்தம். இந்த வளர்பிற முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த ஆவணியிலே மொத்தமே 4 முகூர்த்தம் தான் இருக்குது. அதில் முதல் முகூர்த்தம் இது. ரொம்ப சூப்பரான முகூர்த்தம். அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். ரொம்ப அற்புதமான ஒரு தினம். எனவே யாரெல்லாம் ஏதாவது விசேஷம் வைக்கணும், ஏதாவது நாள் குறிக்கணும், இல்லை வீட்டுக்கு கூப்பிடணும், இல்லை நகை வாங்கணும், திருமணத்துக்கு நகை செய்யணும், இப்படி பல்வேறு விஷயங்களுக்காக காத்திருந்தீங்க அப்படின்னாலே அன்னைக்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அற்புதமாக வச்சுக்கலாம். அதை தவிர அன்றைக்கி வாஸ்து நாள் வேறு. சில பேர் நிலத்துக்கு பூஜை போடணும், நிலம் வாங்கணும், நிலம் ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த சமாச்சாரங்கள் இருக்கும். இல்லை புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறவங்களாம் அன்றைக்கி 23ஆம் தேதி மத்தியானம் 3லேருந்து 4ங்கிறது ரொம்ப சூப்பரான நேரம். அதில் தான் வாஸ்து பகவான் கண் விழிக்கிற நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் போய் அந்த மனை, வீடு, ஃப்ளாட்டு சம்மந்தமான வேலைகளை தொடங்குனீங்கன்னா ரொம்ப அற்புதமாக உடனே முடியும். ஸோ அந்த 23ஆம் தேதி அது இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் முகூர்த்தமாக அது அமைகிறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தமாக இருக்குது. அதே போல் வரும் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி முக்கியமான ஒரு நாள். வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம். இந்த மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு அற்புதமான விரத முறை அப்படின்னால இந்த வரலட்சுமி விரதம் தான். அந்த வரலட்சுமி விரதமானது வரும் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி வருகிறது. எனவே யாரெல்லாம் வரலட்சுமி பூஜை பண்ணணும், மகாலட்சுமியை நினச்சி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறவங்களாம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான நாள். அப்புறம் 23 ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள், வாஸ்து நாள்னு சொல்லிட்டேன். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த புதன்கிழமை 27ஆம் தேதி திருவோணம். அந்த ஓணம் பண்டிகை 26ஆம் தேதி இருக்குது. புதன்கிழமை அன்றைக்கி ஓணம் பண்டிகை. 26 புதன்கிழமை திருவோணம் அன்றைக்கி தான் ஓணம் பண்டிகை. அன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி வியாழக்கிழமை ஆவணி அவிட்டம். இந்த பூனல் போட்டுக்கிற வைபவம்னு ஒன்று பண்ணுவாங்க எல்லோரும். பிராமணர்கள் முக்கியமாக பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் பூனல் போட்டுக்கிற வழக்கம் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த ஆவணி அவிட்டத்தன்னைக்கு தான் பூனல் போட்டுக்குவாங்க. அது பார்த்திங்கன்னா வரும் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி ஆவணி அவிட்டமாக இருக்குது. 28ஆம் தேதி அன்றைக்கி இந்த காயத்ரி மாதாவுக்காக காயத்ரி ஜபம் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி காயத்ரி ஜபம். ஸோ இதெல்லாம் வரிசையாக வருது. அப்புறம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் ஒரு அற்புதமான முகூர்த்த நாள். ஏகப்பட்ட கல்யாணம் இருக்குது. அன்றைக்கி உங்களால் 23 பண்ண முடியலன்னா 30 பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த 31ஆம் தேதி சூப்பர் முகூர்த்த நாள். ஸோ 30, 31 ரெண்டுமே முகூர்த்த நாள். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஆவணி மாதம் வந்தாலே பண்டிகைகள் தொடங்கிடும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா வரிசையாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இவ்வளவு பண்டிகைகள் இருக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி, கோகுல அஷ்டமியானது வருகிறது. இப்படி வரிசையாக ஆவணி மாதத்தில் அடுத்தடுத்த பண்டிகைகள்லாம் வந்துடும். அது குறித்து ஒரு விரிவான வீடியோக்கள்லாம் நான் ஒன்று அடுத்தடுத்த பதிவில் தரேன். அதை விட நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நாள். அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி, நாக சதுர்த்தி அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க. வளர்பிறையில் சதுர்த்திங்கிறது சுக்ல சதுர்த்தி. அடுத்த சுக்ல சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அதற்கு முன்பாக வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாக சதுர்த்தி அப்படின்னு எல்லாம் சிறப்பாக கொண்டாடியிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருட பஞ்சமின்னு பேர். நாக பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமி தீதி அன்னைக்கும் ரொம்ப சிறப்பான ஒன்று. யாருக்கெல்லாம் அந்த கலத்திர தோஷம் இருக்கோ, இல்லாட்டினா ராகு கேதுவால் பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த ராகு கேது சேர்ந்துருக்கிற அரசமரத்துக்கு கீழே இருக்கிற அந்த பாம்பு
ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் பிள்ளையார் பக்கத்தில். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு பிரதட்சணம் பண்ணால் ரொம்ப விசேஷம். நாகபஞ்சமி கருட பஞ்சமிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். இந்த தெலுங்கு பேசக்கூடியவங்க, தெலுங்கு மதத்தை சேர்ந்தவங்க இது ரொம்ப ஒரு பிரியமான ஒரு பண்டிகையாக, வசதியான ஒரு பண்டிகையாக கொண்டாடுவாங்க. தமிழ் மக்கள் ஒரு சில பேர் இதை சிறப்பாக கொண்டாடுற வழக்கம் உண்டு. அந்த வகையில் இந்த நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, நாக பஞ்சமியை நேற்று இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடியிருக்கோம். அதனை தொடர்ந்து வர இருக்கின்ற ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்களாக நமக்கு அமைஞ்சிருக்கு. எனவே அனைவரும் இந்த நாட்களில் அந்தந்த பண்டிகைகளுக்குரிய தெய்வங்களை வணங்கி வழிபட்டு திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் சிறப்பாக கொண்டாடி எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.